ஹாய் விவர்ஸ், நம்ம வந்து பிரபோத் பாட்டிக்கிரம் வந்து பார்த்துட்ருக்கோம். பிஃபோர் வந்து நமக்கு வந்து 8 கிட்ஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நமக்கு வந்து ஜஸ்ட் வந்து 4 பார்ட்ஸாக பிரித்து அதில் வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ், அதுக்கப்புறமா வந்து எப்படி ஸ்போக்கன் பண்ணணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து முழுக்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய எக்ஸாம்ஸு, தட் மீன்ஸ் வந்து ப்ரமோஷன்ஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க, அதுக்கப்புறமா எல்ஐசி ஆஃபீஸர்ஸ், அதுக்கப்புறமா ரயில்வேயில் கூட வந்து இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அண்ட் தென் அங்கே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பேசுகிறதுக்கு, அண்ட் தென் நம்ம வந்து ப்ரமோஷன்ஸ்க்காக கூட வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுதிட்டுருக்காங்க. வந்து இது 3 எக்ஸாம்ஸாக சொல்லப்படுது. ஒன்று வந்து பிரபோத், ரெண்டாவது வந்து பிரவீன், இன்னொன்று வந்து பிராக்னா அப்படின்ற பேரில் வந்து வருது. ஸோ இது 3 எக்ஸாம்ஸ் நம்ம வந்து எழுதினோம்னா நமக்கு வந்து கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சர்டிஃபிகேட் கொடுக்கறது, ப்ளஸ் நமக்கு வந்து பேசுகிறதுக்கான அங்கே போய் நார்த் சைடில் வந்து பேசுகிறதுக்கு, தட் மீன்ஸ் வந்து ஆஃபிஷியலாக வந்து பேசுகிறதுக்கும் வந்து இந்த புக்ஸ் வந்து உபயோகமாக இருக்குது. வந்து கேந்திரிய ஹிந்தி பிரசிக்ஷன் சம்ஸ்தான், ராஜபாஷா விபாக், குருஹ மந்த்ராலய், பாரத் சர்க்கார்னா கவர்மெண்ட் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டு. நமக்கு வந்து மொத்தம் 4 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. பார்ட் 1 வந்து வர்ணமாலா அப்படின்னா நம்மளுடைய எழுத்துக்களை வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஹிந்தி வர்ணமாலாமே குல் 52 वर्ण है. एक्चुअली வந்து 52 எழுத்துக்கள் இருக்குது. வந்து जिसमें से निम्नलिखित 13 वर्ण स्वर है, 13 है. 13 வந்து நமக்கு வந்து ஸ்வர்னா ஒவல்ஸ் ஆகவும், அவர் 39 வந்து வெஞ்சன் அப்படின்னா வந்து நமக்கு வந்து கான்சோனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மொத்தம் வந்து 52 எழுத்துக்கள் இருக்குது. வந்து அண்ட் தென் நமக்கு வந்து 13 வந்து ஓவல்ஸ் இருக்குது. வந்து நெக்ஸ்ட் பேலன்ஸ் வந்து 39 வந்து நமக்கு வந்து கான்சோனன்ட்ஸ் இருக்குது. வந்து ஸோ இதை வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. வந்து இந்த இதை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கோங்க. வந்து ஹிந்தி வர்ணமாலா में कुल 52 वर्ण है, जिसमें से निम्नलिखित 13 वर्ण स्वर ஓவல்ஸ் ஆகவும் 39 வந்து கான்சோனன்ட்ஸ் ஆகவும் சொல்லப்படுது. ஸ்வர் ஓவல்ஸ் வந்து நம்ம எப்படி படிக்கணுன்றது நம்ம பார்க்கலாம். வந்து ஆ ஆ இ ஈ உ ஊ ரி ஏ ஐ ஓ ஔ அம் அஹா. இதை வந்து அனுஸ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அனுஸ்வார் அவர் விசர்க். ஒன்று வந்து அனுஸ்வார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. விசர்க்னா 2 டாட்ஸ் வந்து வந்திருக்கு, தட் இஸ் கால்ட் அஸ் விசர்க். இது வந்து அஹாவாக சொல்லப்படுது. நெக்ஸ்ட் வெஞ்சன் அப்படின்னா கான்சோனன்ட்ஸ் வந்து என்னதுன்றது நம்ம படிக்கலாம். க க க க ஞா. இது வந்து டம்மி லெட்டர்ஸ். வந்து இது வந்து நம்ம வந்து யூசேஜில் கிடையாது. இப்போது இந்த 2 லெட்டர்ஸும் வந்து யூசேஜில் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து ச ச ஜ ஜ ஞா, ட ட ட ட நா, த த த த நா, ப ப ப ப ம, யா ரா லா வா ச ஷா சா ஹா ஷா த்ரா ஞா ஸ்ரா. ஸோ இங்கே பாருங்கள், வந்து சம்யுக்த வெஞ்சன் அப்படின்னா 2 லெட்டர்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். வந்து இந்த 4 இதுலேயும் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். வந்து 2 வெஞ்சன் வந்து கான்சோனன்ட்ஸ் வந்து 2 கான்சோனன்ட்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் இந்த 4 எழுத்துக்களில். அது என்னென்னது? ஷா த்ரா ஞா ஸ்ரா. நெக்ஸ்ட் அதிரிக்த் வெஞ்சன் டா டா. நெக்ஸ்ட் வந்து ஆகத் துவனியானா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வேர்ட்ஸை வந்து க ஜ ஃபா அப்படின்றது வந்து நம்ம வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி சொல்கிறது. வந்து நெக்ஸ்ட் வந்து டிப்பனி. என்னது? நமக்கு வந்து ஒரு ஷார்ட் நோட் போல் கொடுத்துருக்காங்க. என்னது? அரபி, ஃபாரசி, அங்கிரேஜி से हिंदी में 5 ध्वनियाँ आई हैं. நமக்கு வந்து 5 வேர்ட்ஸ் வந்து சவுண்ட்ஸ் வந்து வரும். க க க ஜ ஃபா. इनमें 2 ध्वनियाँ 2 साउंड्स வந்து का गा उच्चारण के स्तर पर हिंदी में अनुकूलित हो गई हैं.
अतः इनका तब तक लेखन हिंदी में अनिवार्य नहीं है जब तक उर्दू के उच्चारण के विशेष रूप से उल्लेख करना आवश्यक न हो। शेष तीनों ध्वनियों में से खा हिंदी में कपने के प्रक्रिया है जहाँ फा अपना अस्तित्व काने या बनाए रखने के लिए संघर्षरत है। இது வந்து நமக்கு வந்து தேவையில்லை, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து இதில் வர வேர்ட்ஸை வந்து தட் மீன்ஸ் வந்து லெட்டர்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுட்டா போகிறோம் வந்து